இப்பதான் போலீஸ் மேல அஜித்குமார் லாக்அப் டெத் விஷயமா ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்குள்ள இன்னொன்னு. அது என்னன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சின்ன சேலத்துல ஏர்வாய் பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரை சேர்ந்தவர் தான் ஜெயபால். இப்ப அவருக்கு என்னன்னா, இப்ப அவரும் உயிரோட இல்ல. இப்ப மேக்சிமம் எல்லா இடத்துலயும் வெளிநாட்டுல வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் ஒரு ஏஜென்சில இவரும் போய் காசு கொடுத்து வேலைக்கு சேர்றாரு. அவர் வேலைக்கு சேர்ந்த மறுநாளே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தடிக்கு கீழே விழுந்து உடம்பு சரியில்லாம போய் இறந்துட்டதா அந்த ஏஜென்சி அவங்க குடும்பத்துல சொல்லியிருக்காங்க. ஜெயபாலோட மரணத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்ச அவரோட மனைவி அந்த ஏஜென்சிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறது மட்டும் இல்லாம ஜெயபால் கொடுத்த பணத்தை திரும்ப தர சொல்லியும் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு மறுபடியும் நீ இங்க பணத்தை கேட்டு வந்தினா உன் புருஷனோட நிலைமை தான் உனக்குன்னு சொல்லி மிரட்டி அனுப்பியிருக்காங்க ஜெயபாலோட மனைவிய. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜெயபாலோட மனைவி கோர்ட்ல இருந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கான உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு காரணம்ன்றதுனால போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பத்தையே அடிச்சு அனுப்பியிருக்காங்க. மக்கள் எல்லாம் ரவுடிங்களுக்கு பயந்து போலீஸ் கிட்ட வந்தா போலீஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரவுடிசம் பண்றாங்க. இப்ப நடந்திருக்க நிகழ்வுனால போலீஸ் மேல இந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் மக்களுக்கு போயிட்டு இருக்கு. நன்றி.